இலங்கையிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாடு சென்றிருக்கிறார். அவர் அங்கு சென்று பல மாறுபட்ட கருத்துக்களையும் குழப்பமான கருத்துக்களையும் தமிழ் அரசியல்வாதிகள் பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பற்றியும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதற்காக சென்றிருக்கிறார், எதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார், அவர் அங்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பற்றியும் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் பற்றியும் என்ன விஷயங்களை கதைச்சிருக்கிறார், என்ன விஷயத்தை பற்றி அவர் அங்க கதைக்கவே இல்லை என்பது தொடர்பான விஷயங்களை இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா சமூக வலைத்தளத்துல பிரபலியமாகி கொண்டிருப்பார். அதாவது ஏதாவது ஒரு விஷயமோ, ஏதாவது ஒரு சத்தியான விஷயமோ, அல்லது ஏதாவது ஒரு குழப்பமான விஷயமோ, அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ, அல்லது ஏதாவது ஒரு மக்களினுடைய பிரச்சனை தொடர்பாக கதைச்சு கொஞ்ச நாட்களுக்கு ஒருக்கா சமூக வலைத்தளத்துல அடிக்கடி அவரை பற்றி சமூக வலைத்தளத்துல கதைப்பாங்க, மீடியாக்களை கதைப்பாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஆள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் சொல்லி தற்பொழுது கொஞ்ச நாட்களா சமூக வலைத்தளத்துல பெருசாக இவரை பற்றி எந்த விதமான செய்திகள் பெரிய அளவுல வரவில்லைன்னு சொல்லலாம். ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற தமிழ் ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஊடகங்கள், யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா, இவரை பற்றிய செய்திதான் இன்றைக்கும் நேற்றைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. இனி வருகின்ற ஒரு சில நாட்களுக்கும் இவரை பற்றிய செய்திதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு போய் நிறைய ஊடகங்களை சந்திச்சிருக்கிறார், நிறைய ஊடகங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவர் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயினை சந்திப்பதற்கு முற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதுல ஒரு ஊடகவியலாளர், நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையினை கொண்டு வந்திருக்கிறீங்களா, உங்களுடைய மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த, நிலம் சார்ந்த, உரிமை சார்ந்த, உங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்ட பொழுது, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, நான் எந்த விதமான ஒரு கோரிக்கையும் கொண்டு வரவில்லை. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் எங்களினுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனையை அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஆறுதலாக, எந்த விதமான அவசரம் இல்லை, ஆறுதலாக அது தொடர்பாக முடிவெடுங்கள், அது தொடர்பாக கவனம் செலுத்துங்கள், அதே நேரத்துல கொஞ்சம் ஆழமாகவும் கவனம் செலுத்துங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த விடயமானது பார்த்தோம்னு சொன்னா, அவருக்கு வாக்களித்த மக்கள் மத்தியில பெரும் ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்னன்னு சொன்னா, இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு செல்ற எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, எங்களுடைய மக்கள் சார்ந்த, மண் சார்ந்த, நிலம் சார்ந்த, உரிமை சார்ந்த முக்கியமான பிரச்சனைகளை கோரிக்கைகளாக கொண்டு போய் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில முன்வைப்பாங்க. ஏன்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறத விட தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட அந்த விஷயத்தை முன்வச்சு தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதனூடாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இலங்கையினுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய உள்நாட்டு போர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை மக்களினுடைய பிரச்சனைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இருக்குது. அப்படி ஒரு பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தின ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் தற்பொழுது விஜய் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார். வைத்திய ராமநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, விஜயினை பார்ப்பது தன்னுடைய தந்தையினை பார்ப்பது போல தனக்கு இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய இதுல நாங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்குது. இலங்கையினுடைய உள்நாட்டு போரில் இலங்கையினுடைய மக்களினுடைய வாழ்க்கையில, இலங்கையினுடைய மக்களினுடைய அடிப்படை உரிமைகள் பிரச்சனைகளை பார்த்தோம்னு சொன்னா, இந்த காங்கிரசினுடைய ஆதிக்கம், காங்கிரசினுடைய செயற்பாடுகள் நிறைய இருக்குது. இலங்கையினுடைய தமிழர் பகுதிகளில் இருந்த தமிழ் ஆயுத குழுக்களுக்கு பயிற்சிகள் வழங்கினதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸை இங்க கொண்டு வந்ததா இருக்கட்டும், அவர்கள் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், கொடுமைகள், சித்திரவதைகளா இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஒப்பந்தம் செய்யப்பட்டதா இருக்கட்டும், உள்நாட்டு போர் நடைபெற்றதா இருக்கட்டும், உள்நாட்டு போர்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஆயுதங்கள் வழங்கினதா இருக்கட்டும், புலனாய்வுத்துறை உதவிகள் வழங்கினதா இருக்கட்டும், தொழில்நுட்ப உதவிகள் வழங்கினதா இருக்கட்டும், இது எல்லாமே செஞ்சது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட தற்பொழுது கைகோத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடிகர் விஜயும். அந்த விஜயனை சந்திக்க சென்றிருக்கிறார். சரி, இந்த விஜயனை சந்திக்க தான் சென்றீங்க, ஏதாவது முக்கியமான பிரச்சனை தொடர்பான கோரிக்கைகள் முன் வச்சீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதுவும் இல்லை. அப்படி ஒரு எந்த விதமான ஒரு முக்கியமான கோரிக்கை தொடர்பான விஷயங்களை அவர் முன்வைக்கவில்லை. இதுவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இதுவரைக்கும் சந்திக்கவும் இல்லை. இதுவரைக்கும் அவர் யாரை சந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை மட்டுமே இதுவரைக்கும் இவர் சந்திச்சிருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, நிறைய ஊடகங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நிறைய ஊடகங்களுக்கு நிறைய விஷயங்களை காய்ச்சிருக்காரு. அதில் பார்த்தோம்னு சொன்னா,
இலங்கையினுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் நடிகர் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பாங்க. விஜயனை வந்து குழப்ப பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக விஜயனை வந்து இவர்கள் பார்க்கிறார்கள் சொல்லியும், அதனால அண்ணா விஜய் அவர்கள் மிகவும் பக்குவமான அரசியல் காய் நகர்த்தங்களை நகர்த்த வேண்டும் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கலந்த ஒரு எச்சரிக்கையினை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு வந்து கொடுத்திருக்கிறார். இதுல பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் வந்து இவர் வந்து முன் வச்சிருக்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து எங்களினுடைய மக்கள் இடம்பெயர்ந்து அங்க போய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த விதமான உணவும் வழங்கியதில்லை. எங்களினுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மண் சார்ந்த பிரச்சனைகள், உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவர் வந்து அங்கு பணம் சம்பாதிக்கிறார். தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டுமே வந்து அவர் வந்து அந்த விஷயங்களை பாவிக்கிறார்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து சீமான் அவர்கள் மீது முன் வச்சிருந்தார். இதுல பார்த்தோம்னு சொன்னா சீமான் அவர்கள் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காகவும் காசு சம்பாதிப்பதற்காகவும் வந்து கதைக்கிறார்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸோட கைகோர்த்திருப்பது தொடர்பாக எந்த ஒரு இடத்திலுமே வந்து அவர் வாய் திறந்து கதைக்கவில்லை என்பது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர் வந்து இப்ப முந்தி அடிச்சு கொண்டு போய் தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு முற்பட்டதுக்கு இன்னொரு அரசியல் காரணம் இருப்பதாக வந்து சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்படுகின்றது. என்னன்னு சொன்னா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இவருக்கு தமிழர் பகுதிகளில் ஆரம்பத்துல இருந்த சப்போர்ட்டை விட தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இவருக்கான சப்போர்ட் வந்து இவருக்கான செல்வாக்கு வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து சரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இவரினுடைய சில குழப்பமான வேலைகள், குழப்பமான பதில்கள், குழப்பமான செயற்பாடுகள் காரணத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு தரப்பான மக்கள் வந்து இவரை ஆதரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு தரப்பான மக்கள் வந்து இவர் மீது கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் வந்து தொடர்ச்சியாக முன் வச்சுக்கொண்டு வராங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா இவருக்கான செல்வாக்கு தமிழ் மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் இவர் வந்து தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார், அங்கு சென்று விஜயனை சந்திக்கிறதுக்கு முற்படுகிறார் சொல்லியும் இதன் மூலமாக இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விஜயினுடைய ரசிகர்களுடைய ஆதரவையும் இலங்கையில் இருக்கிற விஜயினுடைய ரசிகர்களுடைய ஆதரவினை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவாக ஒரு தரப்பான இளைஞர்களும், அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக நிறைய இளைஞர்கள் வந்து சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அதனால அந்த நிறைய இளைஞர்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் வந்து இவர் பெற்றுக்கொள்வதற்காக தற்பொழுது விஜய்க்கு ஆதரவாக இவர் கதைக்கிறார், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இவர் கதைக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயனை வந்து சந்திக்கிறதுக்கு சென்றிருக்கிறேன். இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடயமாக வந்து சமூக வலைதளத்துல நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து இது தொடர்பாக பதிவு செஞ்சு வராங்க. இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இதுவரைக்கும் இவரை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் இவரை வந்து சந்திக்கவில்லை. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயனை வந்து இவர் சந்திக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்து வருகிறார் சொல்லியும் நிறைய மீம்ஸ், நிறைய விஷயங்களை வந்து நாங்க சமூக வலைத்தளத்தினூடாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அவர்கள் எங்களினுடைய பிரச்சனை தொடர்பாக கதைக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயனை வந்து சந்திக்க முயற்சி செய்கிறீரா, அல்லது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறீரா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.